பேர் அண்ணியம்மா, யஷ்வந்த்புரத்துலேருந்து வரேன். ரொம்ப காலமாக எனக்கு இந்த ஆஸ்மா தொல்லை ரொம்ப சிறுப்பாணி போட்டேன். நான் உட்கார போக யாருக்கிட்டையும் பேச முடியாது, கொல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது. இப்படியே ஊடே கதின்னு ஒரு மூலையாக அடைஞ்சி கிடந்தேன். மாத்திரை சாப்பிடாத மாத்திரை இல்லை, பம்பு எத்தனையோ விதமான பம்பு டாக்டர் எழுதி கொடுத்ததெல்லாம் நான் யூஸ் பண்ணேன். பம்பு ஒரு நாளைக்கு 7-8 தடவை பம்பு அடிக்கணும். எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. ரொம்ப பாதையாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது யூஸ் பண்ணால் தான் எனக்கு மூச்சு விடுறதுக்கே முடியும், இல்லைன்னா மூச்சே விட முடியாது. ரொம்ப பாதைப்பட்டேன். 20-30 வருஷத்துக்கு கிட்டக்கிட்ட எங்கள் அப்பன் செத்ததுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பத்திலேருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப பாதைப்பட்டேன். ஆனால் இங்கே வந்த மேலே தான் எனக்கு உடம்பே நல்லா இருக்குது, மூச்சு நல்லா விட்றேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த மூச்சு என்றைக்கு நின்று போகுமோன்னு ரொம்ப பயந்து நான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்த மேலே எனக்கு பரவாயில்லம்மா. இப்போ பம்பு கிம்பு எதுவும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மருந்து சாப்பிட்ட மேலே எனக்கு ரொம்ப மூச்சு விடுறதுக்காகட்டும், நடக்கிறதுக்காகட்டும், மெட்டில் ஏறுங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் இந்த மாதிரி இருந்துன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனாக்கா போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, யார் என்னென்ன ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்களோ எல்லாம் போய் பார்த்தேன். ஆனால் எனக்கு இங்கே வந்த மேலே தான் ஒரு விடுவு காலமே வந்துச்சு. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், இப்போ ஓடாடுறேன். முன்னெல்லாம் எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி. நாகலட்சுமி டாக்டர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.